கெனிச்சி ரொம்ப நல்லா படிக்கிற பையன் கிடையாதுதான். ஆனா ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு. யாராவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா உடனே தைரியமா போய் அவங்கள காப்பாத்த போயிடுவான். டிங் டிங். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம். டிங் டிங். பசங்களா, நீங்க எல்லாரும் தினமும் 2 நல்ல வேலையாவது செய்யணும். காலையிலயும் ராத்திரியும், புரியுதா? அப்படி நீங்க எல்லாரும் நல்லது செஞ்சாதான் நாம வாழ்ற இந்த உலகம் நல்லதா மாறும். அப்பதான் நாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி சார். இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிக்கணும், காலையிலயும் ராத்திரியிலயும். என்ன பசங்களா, புரிஞ்சதா? சரி சரி, அமைதி அமைதி. நாளைக்கு இதே கிளாஸ்ல நீங்க வந்து என்ன நல்லது செஞ்சீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். என்ன சொல்றது, புரிஞ்சதா? சரி சார். நான் ஸ்கூலுக்கு போறேன். நீங்க உட்காருங்க பாட்டி. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நல்ல பொண்ணு. இங்க உட்காருங்க, வாங்க. கெவமாக்கி. உட்கார்றேன். யுமிகோ, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும். அத நாம இப்போ செஞ்சிட்டோம். ஆமா செஞ்சிட்டோம். இவனு இந்த கால பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு உதவி செய்ய மனசு இருக்குல்ல. நல்ல பசங்க. ஆனா இங்க உதவி செய்யற மனப்பான்மை இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல. அட கெனிச்சி, என்ன கெனிச்சி ஒரு மாதிரியா நடந்து வர? ஹட்டோரி நீயா? நானேதான். முதல்ல உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்குன்னு சொல்லு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யூமிகாவும் கெவமாக்கி இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சாங்க. என்னால அதை செய்ய முடியல ஹட்டோரி. ஒரு நாளைக்கு ஒரு டிங் 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 டிங். இங்க என்ன பாட்டி நிக்கிறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். தம்பி என்ன பண்ற? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பாட்டி. அட, பாட்டி அம்மாவுக்கு ரோடு கிராஸ் பண்ணலாம் உதவி செய்யறான். கெனிச்சி எப்ப இப்படி எல்லாம் திருந்தினா? நல்ல விஷயம் தான். என்னப்பா இது? பயமா இருக்கு, என்ன விடு தம்பி. விடுப்பா. ஒரு வழியா உங்களுக்கு ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? நான் உங்களுக்கு உதவி தானே செஞ்சேன். நல்லது செஞ்சா கூட இந்த பையன் என் குட்டு வாங்குறான். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வேலை செய்யணும்னு எங்க மாஸ்டர் சொன்னாரு. அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாட்டி. ஆனா நீங்க வாய மூடு. நல்லது பண்ணானா நல்லது. ரோட கிராஸ் பண்ணி விடுன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா என்ன? ஒண்ணு இல்ல கெனிச்சி, உதவி செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. அச்சச்சோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. யாராவது உதவி இவருக்கு உதவி செய்யலாம். டிங் 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 டிங். அப்பாடா, நான் தப்பிச்சேன். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிங் டிங். ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு முடிவோட இருக்கான் போல இருக்கு. இந்த வண்டியை இழுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் பின்னாடி இருந்து தள்ளி விடுறேன், இழுங்க. சரிப்பா. இவ்வளவு தூரம் நீ உதவி செஞ்சதே பெரிய விஷயம் கெனிச்சி. என்னது, இவன் திருடனா? இத்தனும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? என் கடையில இருந்து காய்கறி திருட பாக்குறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவருக்கு உதவி மட்டும் தான் பண்ண வந்தேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. சார், திருட அங்க ஓடி போயிருக்கா பாருங்களேன். அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்களா? அந்த திருடனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தூண்டில பயன்படுத்தி அவனை நான் பிடிச்சே தீருவேன். டிங் 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 டிங். குடிச்சிட்டேன். இப்ப அந்த திருடனை மாட்டி விட வேண்டியதுதான். என்ன விடு, என்ன விடு. பாத்தீங்களா, உண்மையான திருடன் இவன் தான். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. விடுங்க விடுங்க, என்ன விட்டுருங்க. கெனிச்சி, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய நல்ல வேலையை செஞ்சுட்ட. இப்ப சந்தோஷம் தானே? நான் எதுவும் செய்யல. எல்லா நல்ல வேலையும் செஞ்சது நீதான். இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையும் செய்யல. அதனாலதான் எனக்கு தூக்கம் வரல போல. அது என்ன சத்தம்? சந்தேகப்படும்படியா ஒரு நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை திருடனா இருக்குமோ? இவனை மட்டும் நான் பிடிச்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. நான் இங்க இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது. அப்பா, என்னப்பா பண்ற நீ? நீ திருடன் தானே, நான் உன்னை விட மாட்டேன். என்னது திருடனா? என்ன சத்தம் அது? கெனிச்சி கத்துற மாதிரி சத்தம் கேக்குதே. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் திருடல. என்ன நடக்குதுங்க? கெனிச்சிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. நான் எப்படியாவது அவனை காப்பாத்துறேன். இப்ப உன் மண்டையை உடைக்கிறேன். ஆஹா கெனிச்சி, இன்னைக்கு நிஜமாவே நீ கலக்கிட்டப்பா. நான் யாரு? இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். டிங் டிங்.
தப்பு பண்ணிட்டியே கெனிச்சி, இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா? ஆமா, இவரை போய் அடிச்சு வச்சுட்டு இவரை எழுப்புறேன். ஹா. ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். மன்னிச்சிருங்க, நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆமா சார், தெரியாம தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானே இங்க வந்தேன். இந்நேரம் அவன் தப்பிச்சுட்டா. அந்த திருடனை பிடிக்க நான் உதவி செய்ய போறேன். திருடனை பிடிக்கிற நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். ஹா. உன்னை அரெஸ்ட் பண்றேன்பா தம்பி. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பசங்களா. பரவாயில்ல சார், நன்றி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உண்மையிலேயே இது ரொம்ப மோசம். ஏன் அந்த மாதிரி சொல்ற? இன்னைக்கு காலையில இருந்து நீ 2 நல்ல வேலையை செஞ்சுட்ட, ஆனா நான் ஒண்ணு கூட செய்யல ஹட்டோரி. ஓ அதுவா? கெனிச்சி, என்ன மன்னிச்சிரு. இது பழக்க தோஷத்துல செஞ்சுட்டேன். டிங். மீன் பிடிக்க வரீங்களா? டிங் டிங். இந்த மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. வாவ், ஹோம் கலக்கிட்டீங்க. எஸ், அவர் அடிச்சிட்டாரு. இந்த டீம் ஜெயிச்சிரும். இவர் அற்புதமா விளையாடுறாரு. மேட்ச் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அற்புதமான விளையாட்டுல. என்னது, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்? இங்க பாத்தீங்களா, அப்பா சாப்பிட்டு இருக்கும் போது நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அது உண்மைதான். இதையெல்லாம் தூண்டிலா நாம பயன்படுத்தினா நிறைய மீன்களை பிடிக்கலாம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் உண்மைதான். இத தூண்டல்ல மாட்டி பயன்படுத்தலாம். ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்கிட்டே. இல்ல சிஷிமாரு, நீ இதை சாப்பிடக்கூடாது. அந்த தோட்டத்துல இருக்கிற ஏரிக்கு எப்படி போறதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணலாம்? நாளை ஹாஃப் டிக்கெட் கொடுங்க ப்ளீஸ். சாரி, ஆனா இங்க மீன் பிடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், நாங்க ஒண்ணு இங்க மீன் பிடிக்க வரல. என்ன ஹட்டோரி? ஆமாமா, உண்மைதான் சார். எதுக்காக உங்க டாகி காமெடியா இப்படி ஒரு தொப்பியை போட்டுட்டு வந்திருக்கா? இது எல்லாரும் போடுற தொப்பி தான். என்ன இங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஹட்டோரி, இங்கதான் நிறைய மீன் இருக்கும், உனக்கு தெரியுமா? கெனிச்சி, இங்க பாரு, இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டிருக்காங்க. எப்படி மீன் பிடிக்கிறது இங்க? எந்த நாள்ல நம்ம அதெல்லாம் மதிச்சிருக்கோம். வா, நம்ம மீன் பிடிக்கலாம் சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாம். நீங்களும் ஆரம்பிக்கப்பா. சரி சரி, இங்க மீன் இருக்கான்னு பாக்கலாம். என்ன சிஷிமாரு, நீ மீன் பிடிக்கலையா? பிடிக்கிறேன். கண்டிப்பா இதை தூண்டில பயன்படுத்தினா மீன் வராது. இங்க பாரு, நீ இத சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நாங்க பிடிக்கிற மீனை உனக்கு கொடுக்கவே மாட்டோம். இது ஏன் பங்கு, எனக்கு மீன் ஒண்ணு வேண்டாம், இதே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். ஏதோ ஒண்ணு செஞ்சு தொலை. இதெல்லாம் தேவையா? யாரும் மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியல. வந்து 1 மணி நேரம் ஆகுது. ஒருவேளை இங்க மீனே இல்லையோ? உள்ள மீன் இருக்குமா இருக்காதா? சிஷிமாரு, நீ என்ன பண்ற? அந்த மாதிரி பண்ணா மீன் எல்லாம் வராது. அப்போ எனக்கு போர் அடிக்குது, அதான். அம்மா கடிச்சிருச்சு. அங்க பாருங்க, அவன் மீன் பிடிச்சிட்டான். சிஷிமாரு, நீ என்ன பண்ற? நான் சொல்றல அத விடு. அவ்வளவு பெரிய மீன் மறுபடியும் தண்ணில போயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட். உனக்கு அந்த மீன் தான் முக்கியம், எனக்கு என் விரல் முக்கியம் இல்லையா? இந்த சிஷிமாரு பண்ண அட்டகாசத்தினால இனிமே நம்மால மீன் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாத. நம்ம ஒண்ணு பண்ணலாம். வேற எங்கயாவது போய் மீன் பிடிக்க முயற்சி பண்ணலாம். ஷின்சோ, இங்க மீன் இல்லனா அங்க மட்டும் எப்படி மீன் இருக்கும்? ஒரு நிஞ்சாவா நான் தண்ணி மேல நடக்க போறேன். ஷின்சோ, போகாத, நில்லு. நீ அப்படி பண்ணா மீன் கிடைக்காது. ஷின்சோ, என்ன ஆச்சு? ஏன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க? நான் ஒண்ணு மீன் எப்படி டான்ஸ் ஆடல. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் என்ன டான்ஸ் ஆட வைக்குதுன்னா, என்ன சுத்த வைக்காத. ஷின்சோ, என்னப்பா ஆச்சு உனக்கு? அவன் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. டிங் டிங். ஷின்சோ கூட மீன் பிடிச்சிட்டான். ஆனா அது என்ன கடிச்சிருச்சு. இதுங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப நான் ஏமாந்துகிட்டே இருக்கேன். உனக்கு ஏதாவது கிடைச்சதா? என்ன கூட தான் இது ஏமாத்திருச்சு. இது நம்மள விட ரொம்ப அறிவாளியா இருக்கு. அதனால தான் இப்படி எல்லாம் செய்யுது. நம்ம முயற்சி பண்ணாலும் நம்மளால எதுவும் பிடிக்க முடியல. அப்படின்னா நான் இந்த பக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவா ஷின்சோ. இது வரைக்கும் நீ சாப்பிட்டதே போதும். இப்படி எல்லாம் பேசாத. இப்ப என்ன பண்றது ஹட்டோரி? சரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
நம்ம கிட்ட இருக்கிற தூண்டில் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தலாம். காமெடி எல்லாம் பண்ணாத ஹட்டோரி. டிங் 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 டிங். நீ செய்யறது ஒண்ணு புரியல. இப்ப என்ன எதுவும் கேட்காத, நான் செய்யறத மட்டும் கவனி. டிங் டிங். இது தயாராயிடுச்சு. இப்ப என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தலாம். டிங் டிங். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு. அதுதான் என் நிஞ்சா டெக்னிக். பாத்துக்கிட்டே இரு. டிங் 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 டிங். வாவ், சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம் ஹட்டோரி. அச்சோ, இது ஆளா? இவரு இத பார்த்தாருன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே. இத மறைக்கணும். என்ன பசங்களா, தோட்டத்தை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க கிளம்புங்க. சரி சார், நாங்களும் இப்ப எங்க வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வழியில உங்களை பார்த்தோம். என்னது இது? நீங்க உள்ள போகும்போது உங்க டாக் இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இருந்தது இல்ல? ஆமா. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது பசங்களா. இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்ல? நல்லா தெரியும். நாங்க ஒண்ணும் இங்க மீன் பிடிக்க வரல. இங்க மீன் பிடிக்க கூடாது, ஏன்னா இங்க மீன் இல்ல. ஆனா இங்க நீங்க எவ்வளவு வண்டு வேணும்னாலும் பிடிக்கலாம் பசங்களா. என்னது? நாங்க இங்க நண்டு பிடிக்கலாமா? இந்த விஷயத்தை நீங்க முதல்ல சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்குல்ல. முன்னாடி ஏதாவது செஞ்சா பின்னாடி வலிக்கொண்டு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்துங்க. இப்ப புரியுதா பசங்களா? எந்த விஷயத்திலயும் போய் சொல்லவே கூடாது, யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது. டிங் டிங். நிஞ்சா பாட்டி வராங்க. டேங் டேங். கெனிச்சி, ரெடியாட்டியா? ரெடி. நீ இன்னும் நல்லா விளையாடலாம் கெனிச்சி. நீங்க என்ன ஆடுறீங்க பசங்களா? உங்களுக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? இந்த பாட்டி மறுபடியும் வந்துட்டாங்களா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மனசுல என்ன பெரிய ஆட்டக்காரன் நினைப்பா? சொல்லுங்க. நான் விளையாட வரலைங்க, சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே படுத்துக்கிட்டே பண்ணேன். இருந்தாலும் தொல்லை, போனாலும் தொல்லை. ரெடியா சொல்லு. இந்த முறை மிஸ் ஆகாது. பரவாயில்ல விடு கெனிச்சி. ஒரு பால் அடிக்கிறதும் நிஞ்சா டெக்னிக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் கெனிச்சி. பால் எங்க வருதுன்னு நல்லா கவனிச்சு ஒரே அடி அடிக்கணும். ஓ அப்படியா? எப்படி அடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுப்பா. டிங் டிங். கண்டிப்பா சொல்லி தரேன். நீங்க தானே சொல்லுங்கண்ணா. நான் தயாரா இருக்கேன், நீ பால போடு. டிங் டிங். இந்த பசங்க என்ன நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. நல்ல பாட்டி. என்ன பொடிப்பையா, உனக்கு இந்த பால் வேணுமா? இங்க போய் எடுத்துக்கோ. யார் அது? யார் இப்படி செஞ்சது? யாரு பாலத்துக்கு என் வீட்டுக்குள்ள அடிச்சது? நான் இல்ல. உன் வேலை தானா இது? வாய மூடு. என் செடி எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இப்பெல்லாம் பசங்க ரொம்ப குறும்புக்காரங்களா ஆயிட்டாங்க. என்ன நிம்மதியா சாப்பிட விடல, இதுதான் உங்க பனிஷ்மெண்ட். எங்க போனீங்க பாட்டி? நான் அந்த பாட்டி மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நல்லவேளை அந்த அங்கிள் உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டாரு. அந்த பாட்டி மட்டும் என் கையில மாட்டுச்சு. சொன்ன முன்னாடி போயிட்டு இருக்குது. என்ன பசங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா? பாட்டியை முன்னாடி பார்த்துட்டு ஓட்டுங்க. செத்துட்டீங்க. அட கடவுளே, என் நூடுல்ஸ் எல்லாம் நாசமாயிடுச்சு. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுவுற? இந்த காலத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்காங்க. இவங்க தானே வந்து என்ன இடிச்சாங்க. இந்த பாட்டி ரொம்ப கெட்டவங்க. பாட்டி உங்களுக்கு அடி எதுவும் படலையே, நல்லா தானே இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ பாக்குறதுக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்க. இந்த டெக்னிக் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? யாருன்னு நினைச்ச? இவன் ஒரு நிஞ்சா, பேரு ஹட்டோரி. இல்ல இல்ல, நான் இப்பதான் நிறைய கத்துக்கிறேன். நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஓ, நீ நிஞ்சா கத்துக்கிறியா? சரி, அப்போ நாம 2 பேரும் நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். இப்ப பாரு. ஆச்சரியமா இருக்கு. பாட்டி உண்மையிலேயே நிஞ்சா மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. சரி வா, ஒரு கை பாத்துடலாம். பாட்டி இருங்க, நான் இன்னும் தயாராகல. என்ன ஆச்சு குட்டி பையா? என்ன பார்த்தா பயமா இருக்கா? இவன் ஒரு உண்மையான நிஞ்சா. நீ ஒரு உண்மையான நிஞ்சாவா இருந்தா உன்னுடைய மூவ்ஸ் எல்லாத்தையும் காட்டு.
டிங் டிங். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹட்டோரி என்னாச்சு? இவன் எங்க போயிட்டான்? பாட்டி நான் இங்கதான் மேல இருக்கேன். என் ஹட்டோரிக்கு ஒண்ணு ஆகல. ஏய், என்ன கோழ மாதிரி ஓடி ஒளியிற? வயசானவங்கள இப்படிதான் ஏமாத்துறதா? அப்படின்னா நீ ஒரு உண்மையான நிஞ்சா இல்லையா? உண்மையாவே உங்களுக்கு நிஞ்சா மூவ்ஸ் கத்துக்க ஆசையா இருக்கா? சரி, அப்போ இந்த நிஞ்சா டெக்னிக்க பாருங்க. டிங் 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 டிங். உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? டிங் 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 டிங். என் கண்ணு சுத்துதே. பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாட்டுக்கு என்னாச்சு? சரி, நீ இப்போ என்ன மூவ் பண்ண? இப்பவாவது நான் நிஞ்சான்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்ப்பா. உன்னுடைய மூவ்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்கும் கத்து கொடுக்கறியாப்பா? ப்ளீஸ், எனக்கும் அந்த நிஞ்சா டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடு. எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல ஆள விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹட்டோரி நில்லு. இந்த பாட்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் ஒரு லேடி நிஞ்சா ஆகணும்னு நினைக்கிறேன். லேடி நிஞ்சாவா? ஹட்டோரி நில்லு. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. போயிட்டு ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு உங்க அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹட்டோரி நில்லு. நான் சொல்றது கேளு. நீ எங்க இருக்க ஹட்டோரி? ப்ளீஸ் எனக்கு கத்து கொடு. டிங் 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 டிங். இந்த பாட்டிக்கு நிஞ்சா டெக்னிக் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிஞ்சா ஆயிடுவாங்க. டிங் டிங். ஹட்டோரி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் கத்து கொடுப்பேன். டேங் டேங். நகரத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கு கொரில்லா. டிங் டேங். நான் தான் பெரியவன். இல்ல, நான் தான் பெரியவன். நீ போய் சொல்ற நான் தான் பெரியவன். தேவையில்லாம என் கூட சண்டைக்கு வராத. எனக்கு அது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. என்னாச்சு கணிச்சி? ஜூல இருக்கிற கொரில்லா மன அழுத்தத்தினால கவலையோட இருக்கும். மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா கூட செய்யணும்னு தோணாது. ஆனா அந்த ஜூ கீப்பர் அதை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. டிவில கூட அதை நிறைய முறை காட்டினாங்க ஹட்டோரி, நான் பார்த்தேன்பா. பாவம்பா அந்த கொரில்லா. அந்த கொரில்லாக்காக நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நான் யோசிக்கிறேன். இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ எதுக்கு இப்படி எதுவும் சாப்பிடல? இப்படி பசியோட இருந்தேனா உன் உடம்பு கெட்டு போயிடும். அதனால கொஞ்சமாவது சாப்பிட்டா உனக்கு நல்லது. ஒருவேளை நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேனா உன் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். ஹட்டோரி, எனக்கு என்னமோ அது கவலையோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. அந்த கொரில்லா கிட்ட பேச நான் அனிமல்ஸ் கிட்ட பேசுற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன். கோகிகா டிங் டிங் கூ டபு டிங் 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 கவிக்கு. டிங் டிங். இப்பதான் எனக்கு புரியுது. அந்த கொரில்லாக்கு இங்க இருந்து வெளியே வரணும்னு ஆசையா இருக்கு. எப்பவுமே இந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கிறது அதுக்கு பிடிக்கலையா? ஓ, அதான் காரணமா? ஒரு நாள் ஆச்சு இந்த ஜூல இருந்து வெளியே வந்து வெளியே உலகத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். அந்த கொரில்லாவை எப்படி கூண்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அது எப்படி நம்மளால பண்ண முடியும்? நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி நான் அந்த பூட்டை உடைக்க போறேன். சிஷிமாரு, நீ உள்ள போக தயாரா இருக்கியா? அப்படிலாம் கத்தாத. அப்படியே கத்துனா யாருக்காவது சந்தேகம் வரும். கெனிச்சி, நாங்க போயிட்டு வர வரைக்கும் நீங்க பாத்துக்கோ. என்ன, நான் பாத்துக்கணுமா? ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதா இருந்தாலும் இந்த கொரில்லாவை வெளியே கொண்டு போறோம்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆனா இதை வெளியே கொண்டு போனா இதுக்கு சந்தோஷம்ன்றதுனால எனக்கும் சந்தோஷம் தான். அடடா, நல்லா சாப்பிடுங்க. அந்த பக்கம் போகாதீங்க. ஏய், நீ போகாத. நீ போன நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிப்போம். போகாத. நில்லு. என்ன நீயா? குரலை மாத்தி பேச வைக்கும் நிஞ்சா டெக்னிக். ஒண்ணுல சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டிங் 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 டிங்.
இந்த சிங்கங்கள்லாம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா சார்? அது சிங்கங்கள்லாம் அந்த பக்கமா இருக்கு. வாங்க வாங்க அப்படி போலாம் வாங்க நல்ல சீக்கிரம் வாங்க. நான் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரலையே. ஒருவேளை எதுக்கும் நல்லது, நாம ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துடலாம். நல்ல வேலை இது இங்கதான் இருக்கு. இங்க நிறைய பேர் மனுஷங்க இருக்காங்க, அதனால நீங்க சத்தம் போடக்கூடாது. நான் உன்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். கொரில்லா, இந்த இடத்துல காத்து ரொம்ப சுத்தமா இருக்கும், அதனால நீங்க நிறைய நேரம் விளையாடலாம். அட நில்லு. டிங் 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 டிங். இந்தா எந்திரி, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது வித்தியாசமா சாப்பிட பிடிக்கும், நீ இதை கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ சாப்பிடுற மூட்ல இல்லன்னு எனக்கு நல்லா புரியுது. வாசனை நல்லா இருக்க, எங்க இருந்து வரது? இது எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாசனட்டா. சிஷிமாரு நிறுத்த, என்ன பண்ற? சாப்பிட போறேன்டா. இந்த கொரில்லா எங்க போயிடுச்சு? அது சொன்னா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டே. அங்க பாரு, கொரில்லா நாயா மாறிடுச்சு. நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். எல்லாரும் வாங்க. நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது? இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஹட்டோரி வந்துட்டியாப்பா? அப்புறம் என்னாச்சுன்னா வாங்க வாங்க சீக்கிரம் வந்து இங்க பாருங்க. இது வந்து உன் கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது வந்து இப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உன் ஐடியா தான். இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம அதே இடத்துக்கு போகலாம், ஓகேவா? இங்க பாருங்க அங்கிள், கொரில்லாக்கு ரொம்ப பசியா இருக்கான். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க ப்ளீஸ். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலையே. ஒருவேளை நான் ஏதாவது கனவு கண்டனா? ஆனா அந்த இடத்துல ஒரு டாக் இருக்கிறத கண்டிப்பா பார்த்தேனே. எனக்கு என்னமோ இப்ப அந்த ஜூ கீப்பர் தான் மன அழுத்தத்துக்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு என்னால உதவி செய்ய முடியாது. டிங் டிங்.